is hereby called to order. JC Value. கடவுள் நம்பிக்கை மனித வாழ்வுக்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான முறையில் சுதந்திரமான மனிதர்களால் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெருஞ்செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. வெல்கம் அட்ரஸ். இந்த ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு நம்ம வாரந்தோறும் ஒரு அழகான ஒரு டாபிக் எடுத்து நம்ம சிறப்பாக பேசிட்டு வரோம். அதை பற்றி நிறைய தெரிஞ்சுட்டு வரோம். இன்னைக்கு ஒரு அருமையான டாபிக், இம்ப்ரெஷன் பை எக்ஸ்பிரஷன் அப்படின்ற டாபிக்ல எடுக்கிறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கும் நம்முடைய பயிற்றுனர் அனிஜான் ஜோசப் அவர்களை ஃப்ரம் ஒசூர் அவர்களை வருக என ஜேசிஐ ராணிப்பேட் பவர் சிட்டி சார்பாக வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். மற்றும் நெய்வேலியிலிருந்து கலந்து கொண்டிருக்கும் ஜேசிஐ செனட்டர் கலிவரதன் அவர்களையும் மற்றும் ஜேசிஐ ராணிப்பேட் பவர் சிட்டியின் பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் லீடர்ஸ் அனைவரையும் வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்தது இந்த நிகழ்வை முறைப்படி இந்த அவை நம்முடைய பயிற்றுனரிடம் ஒப்படைக்கும் நேரம். சார், உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷனோட நீங்க உங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். தேங்க்யூ சார். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். திருக்குமரன் சார், பிரசிடென்ட், செக்ரட்டரி அண்ட் வைஸ் பிரசிடென்ட், அப்புறமா நம்முடைய செந்தில் சார், செல்வம் சார், அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். என்னோட நேம் வந்துட்டு ஜேசி அனிஜான் ஜோசப். நான் வந்துட்டு ஜேசி பிருந்தாவன் நகர். என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னீங்கன்னா, நான் வந்துட்டு ஜேசி இந்தியா ஆத்தர் as well as ஜேசி இந்தியா நேஷனல் ட்ரைனர். So apart from JCI, I am also certified British Council trainer, also a certified international body language expert. So idanga ena patti. So first of all, thank you so much sir for JC Ranipet Power City for giving me this wonderful opportunity. So ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம நண்பர்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. Thank you so much. So shall we start sir? Yes, please, sir. Sir, is the screen visible? Yeah, yes, sir. Okay, sir. So, dear members, இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்க டாபிக் பார்த்தோம் அப்படின்னா இம்ப்ரெஷன் பை எக்ஸ்பிரஷன். இப்போ நம்ம எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருக்க வார்த்தை தான் இம்ப்ரெஸ் பண்ணணும், அல்லது என்ன அவங்க ரொம்ப நல்லா இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. இந்த வார்த்தையை வந்து நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்து உபயோகப்படுத்திருப்போம் அல்லது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எஸ் சார் நோங்க. இஃப் எஸ், நீங்க சாட் பாக்ஸ்ல எஸ்ன்னு டைப் பண்ணலாம். ஸோ தட் எனக்கும் யூ ஆர் தேர் இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கிறது ஒரு வாய்ப்பா இருக்கும். எஸ். ஸோ வி ஹவ் காட் சம் 3 எஸ்எஸ். ஓகே சார், குட். ஸோ அப்போ நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஃப்ரம் சைல்ட்ஹுட் நம்ம எல்லாருமே we are taught to impress somebody. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு மாமாவோ பெரியப்பாவோ சித்தப்பா வந்தா கூட நம்ம அஸ் அ பேரண்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னு சொன்னா, மா அந்த ரைம் பாடி காட்டுமா, இல்லைன்னா அந்த திருக்குறள் சொல்லி காட்டு மாமாவுக்கு. ஸோ நம்ம எல்லாரும் அதை சொல்றதை நம்ம பழகப்பட்டிருக்கோம். நம்ம ஏன் அப்படின்னீங்கன்னா, என்னுடைய பேத்தி என்னுடைய குழந்தை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னீங்கன்னா, அது ஒரு செயலை நம்ம செய்ய வைக்கிறோம். எஸ் சார் நோங்க. எஸ். ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு we have grown into adults. நம்ம வந்துட்டு ஒரு வயசு நம்ம அடைஞ்சிட்டோம். ஸோ நம்ம வாழ்க்கையில நம்மளும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கடந்து வந்துட்டோம். ஸோ இப்போ இம்ப்ரெஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம சின்ன குழந்தைங்க மாதிரி we can't go and impress somebody. ஸோ நம்முடைய செயல்கள் மூலமா தான் நம்ம வந்து
அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்ம இங்க என்ன மீன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ அதெல்லாம் எப்படி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது அல்லது சில செட் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. ஸோ தி அப்ஜெக்டிவ் ஆஃப் ட்ரைனிங் என்ன அப்படின்னா ஒன் வந்துட்டு தி அண்டர்ஸ்டாண்டிங் தி கான்செப்ட் ஆஃப் இம்ப்ரெஷன் பை எக்ஸ்பிரஷன். And the second one, impression by expression in our own local organization, நம்முடைய profession, business and family. And then at last we will also see what is this 80/20 rule. So இதை நம்ம எப்படி வந்து நம்முடைய இந்த இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 3 விஷயம் நம்ம போறோம். ஸோ உங்களுக்கு கிளியர் அப்படின்னு சொன்னா யூ ஜஸ்ட் டைப் சி in the chat box. Okay, thank you. So இப்போ உங்களுக்கான ஒரு 3 கேள்வி. So the first one, how do you impress your spouse? அல்லது உங்களுடைய குழந்தை அல்லது உங்களுடைய பேரண்ட்டை வந்து நீங்க எப்படி இம்ப்ரெஸ் பண்றீங்க? ஸோ உங்க ஸ்பவுஸ் அப்படிங்கிறது கணவன் வந்து மனைவியா இருக்கலாம், மனைவி வந்து கணவனையா இருக்கலாம். நம்ம எப்படிங்க இம்ப்ரெஸ் பண்றோம் நம்முடைய வாழ்க்கை துணைவிய அல்லது துணைவியார? சாட் பாக்ஸோட நீங்க போடலாம். நீங்க ஸோ சர்ப்ரைஸா சொல்றாங்க. சார் ஒருத்தர் இப்பதான் சார் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக சொல்றாங்க. ஓகே, ஸோ அவங்க சொல்றத செய்யறது தாங்க. ஸோ அதுதான் இம்ப்ரெஸ் பண்றதுக்கான ஒரே வழி அப்படின்றாரு சாரு. ஸோ அவங்கள அப்ரிஷியேட் பண்றது தான். வெரி குட், வெரி குட். ஸோ நம்ம சார் ஒருத்தருக்கு வந்து அது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க சார். எஸ், ஓகே, குட் சார், குட். ஸோ நம்ம வந்துட்டு வி ஆல்வேஸ் நம்ம ஏதாவது இம்ப்ரெஸ் பண்ண பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுடைய ஸ்பவுஸை. ஸோ அது சர்ப்ரைஸா இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா அவங்க சொல்ற மாதிரி கேட்கலாம். எஸ், குட். ஸோ லெட் அஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். அஸ் அன் எம்ப்ளாயி ஆர் அஸ் அ ஓனர், நம்ம எப்படி வந்து இம்ப்ரெஸ் பண்ண நினைக்கிறோம் நம்முடைய பாஸையோ எம்ப்ளாயியோ? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஓனர் அப்படின்னு சொன்னா, ஸோ நானும் வந்துட்டு என்னுடைய எம்ப்ளாயிஸை இம்ப்ரெஸ் பண்ணணும். அப்பதான் அவங்க நான் சொல்ற மாதிரி கேட்பாங்க. அல்லது நான் ஒரு எம்ப்ளாயி அப்படின்னா என்னுடைய பாஸை நான் வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ண நினைப்பேன் நான். ஸோ ஹவு டு ஐ டூ? ஸோ பை பீயிங் லாயல். ஓகே சார், வெரி குட், எக்ஸலண்ட். ஸோ டூயிங் தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ், வெரி குட். ஸோ ரிசல்ட் காட்டணும். ஸோ அப்படி நான் இம்ப்ரெஸ் பண்ண நான். எக்ஸலண்ட். ஸோ பை கிவிங் மோர் ஆஃப் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் டு தி ஆர்கனைசேஷன் வேர் ஐ எம் ஒர்க்கிங். ஸோ அந்த வகையில் ஐ எம் ட்ரைங் டு இம்ப்ரெஸ். எக்ஸலண்ட் சார், எக்ஸலண்ட், எக்ஸலண்ட், குட் சார். ஓகே, லெட் அஸ் கம் டு தி தேர்ட் ஒன். ஸோ ஒரு as a senior JCயா நம்ம வந்துட்டு we are also in the LAMS or LOs today. So as a senior JCயா, how do I impress young member who has just joined the organization? So by living as an example. So Sindhil sir சொல்றாரு by living as an example. Yes, great sir, super. ஸோ அவங்கள வந்து கைட் பண்றது மூலமா வந்துட்டு நம்ம வந்து அவங்களுக்கு கைட் பண்ணலாம் சொல்றாங்க, இம்ப்ரெஸ் பண்ணலாம் சொல்றாங்க. ஸோ encourage them to participate in the programs. Excellent sir. Okay, so being the role model. Okay, great, 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 super sir. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து என்னுடைய ஒர்க் எல்லாம் நீங்க வந்துட்டு குறைச்சமா தான் இருக்கு, பிகாஸ் நீங்க எல்லாமே நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க நீங்க. ஓகே, இப்போ பை டெஃபினிஷன் வாட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன்? எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்ன? பை டெஃபினிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னீங்கன்னா, the process of conveying our thoughts, emotions or feelings through facial expressions, body language, gesture or words. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ நான் வந்துட்டு என்னுடைய தாட்ஸையோ அல்லது எமோஷன்ஸையோ என்னுடைய ஃபீலிங்ஸையோ என்னுடைய வெவ்வேறுபட்ட உடல் மொழிகள்லையோ வார்த்தைகள்லையோ அதை நான் வந்து தெரியப்படுத்துறது தான் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த விஷயங்களை ஒரு 3 ஐட்டம் கீழே நம்ம பார்க்கலாங்க இன்னைக்கு. ஒன்று வந்துட்டு some of the few expressions what we can give. ஒன்று வந்துட்டு through verbal expressions. ஸோ verbal expression அப்படின்னா என்ன அப்படின்னீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு we are talking to our own children, அல்லது we are talking to our own spouse or to our own employees. ஸோ அப்போ நம்ம பேசும்போது அல்லது எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது the tone of voice, நம்ம வந்து எந்த மாதிரியான டோன் ஆஃப் வாய்ஸ் நம்ம யூஸ் பண்றோம்? ஹார்ஷான டோன் யூஸ் பண்றோமா, அல்லது எக்ஸ்பிரசிவான டோன் யூஸ் பண்றோமா, அல்லது எம்பத்தட்டிக்கான டோன் யூஸ் பண்றோமா? ஸோ தட் டிஃபர்ஸ். ஆல்சோ த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்றோம்? ஃபார் எக்ஸாம்பிள் உலகம் ஃபுல்லா வந்துட்டு they did a survey, ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வே எடுத்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன் அ டே, ஒரு நாளைக்கு நம்ம ஆஸ் அ அடல்ட் வந்துட்டு குழந்தைங்க கிட்ட பேசுறோம். நம்ம பேசும்போது எத்தனை பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம பேசுவோம்னு நினைக்கிறீங்க நீங்க? எனி கெஸஸ்? நம்ம ஆஸ் அ பேரண்டா, ஆஸ் அ டீச்சரா, இல்லைன்னு சொன்னா ஆஸ் அன் எம்ப்ளாயியா, வாட் எவர் இட் இஸ், எம்ப்ளாயரா, நம்ம குழந்தைகிட்ட நம்ம பேசும்போது எவ்வளவு பாசிட்டிவான வேர்ட்ஸ் நம்ம பேசணும்னு நினைக்கிறீங்க? எனி கெஸஸ்? எனி கெஸ்? யூ கேன் ஜஸ்ட் புட் இட் இன் தி சாட் பாக்ஸ். நீ நல்லா பண்றப்பா, வெரி குட்பா சொல்றோம் இல்லைங்களா? ஸோ லைக் தட். ஸோ பாசிட்டிவா. ஓகே, 20 சொல்றாரு செல்வம் சார். ஓகே சார். எஸ், எனி அதர் கெஸஸ்? ஓகே, 10. ரொம்ப ரொம்ப கம்மியா சொல்றாங்க சார் சொல்றாங்க. ஓகே, குட் குட் குட். ஸோ அந்த சர்வே முடிவில் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம வந்துட்டு உலகம் ஃபுல்லா எடுத்த சர்வே இது. ஸோ ஓகே, ஸோ in a day நம்ம வந்து we are using only 45 positive statements to the child. குழந்தைகிட்ட பேசும்போது ஓகே வெரி குட், நீ நல்லா பண்ணியிருக்கிற, ஓகே ஓகே மார்க் பத்தி உனக்கு கவலைப்படாத, நெக்ஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணிடலாம் நீ. ஸோ லைக் தட், அந்த மாதிரி சொல்றோம் இல்லைங்க நம்ம. ஸோ இந்த மாதிரி we are using only 45 ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. ஆனா டு தி கான்ட்ரரி, அதுக்கு ஆப்போசிட்டா எவ்வளவு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம சொல்றோம் நினைக்கிறீங்க? எனி கெஸஸ்? யூ கேன் புட் இன் தி சாட் பாக்ஸ் ஆல்சோ. Okay, 80. Okay. Unlimited. Okay. Yes. So the list goes on. இல்லைங்களா? So அப்போ அந்த சர்வே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, we are almost using 465 negative statements in a day, ஒரு நாளைக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போவே நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம எப்படிப்பட்ட இம்ப்ரெஷன்ஸ் அந்த குழந்தை மனசுக்குள்ள நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ், நம்ம பெரியவங்களா ஆகும் போதும் ஸோ அப்படிப்பட்ட இம்ப்ரெஷன்ஸ் தான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ த பாயிண்ட் என்ன அப்படின்னீங்கன்னா, நம்ம இந்த வெர்பல் எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுக்கும்போது இட் ஷுட் பி பாசிட்டிவ். ஸோ அப்போ பாசிட்டிவா கொடுக்கும்போது அந்த எக்ஸ்பிரஷன் பாசிட்டிவா இருக்கும்போது impression will be very very good on the opposite person about ourselves. So that is one. And then second one, அடுத்தது the expressions in social interactions. நம்ம நிறைய மீட்டிங்ஸ் போறோம், நம்ம ஜேசி மீட்டிங்ஸ் போறோம், அல்லது நம்ம கிளப் மீட்டிங்ஸ் போறோம், அல்லது we also go for our own எம்ப்ளாயி மீட்டிங்ஸ் போறோம் நம்ம, அல்லது பிசினஸ் மீட்டிங்ஸ் போறோம் நம்ம, இல்லை மேரேஜுக்கு போறோம், நம்ம எல்லாமே கலந்துக்கிறோம் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படிப்பட்ட எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுக்குறோம் அந்த இடத்துல? ஸோ ஈவன் இஃப் யூ ஆர் கோயிங் டு கிவ் அ ஹேண்ட் ஷேக், ஸோ அந்த ஹேண்ட் ஷேக் வந்து எப்படிப்பட்டதான ஹேண்ட் ஷேக்கா இருக்குது? ஒரு ஃபிஷ்ஷியா ரொம்ப தொட்டும் தொடாம ஒரு எக்ஸ்பிரஷன்ஸா இருக்குதா, இல்லை ஒரு ஃபேர்மான ஹேண்ட் ஷேக் நம்ம கொடுக்குறோமா? ஸோ ஒரு நல்ல ஸ்மைல். ஸோ உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு ஸ்மைல் பண்றதுல வந்துட்டு ஃபேக்காவும் ஸ்மைல் பண்ணலாம், அல்லது ரியலாவும் ஸ்மைல் பண்ணலாம். ஸோ நம்ம எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம் நம்ம டு தி அதர் பர்சன். ஆல்சோ தி ஐ கான்டாக்ட். நம்ம இப்போ நிறைய பேர் இன்னைக்கு உள்ள சொசைட்டில என்ன பண்றோம் அப்படின்னா, பேசிட்டே இருப்போம், பட் வேர் ஆல்சோ வில் பி ஹேண்ட்லிங் அவர் ஓன் மொபைல்ஸ். மொபைல் பார்த்துட்டே இருப்போம், பேசிட்டே இருப்போம் நம்ம. ஸோ திஸ் வில் நாட் கிவ் அ குட்
impression to the other person. ஸோ இந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ்ல நம்ம எப்படி நம்ம நடந்துக்கணும். ஸோ அப்படி நடந்துக்கணும்னு சொன்னா நம்ம we need to follow certain things. என்ன அப்படின்னீங்கன்னா ஒன்று வந்துட்டு ஒரு ஃபர்மான ஹேண்ட்ஷேக் நம்ம கொடுக்கணும். பிகாஸ் தி ஆப்போசிட் பர்சன் ஷுட் ஃபீல் இஸ் இம்பார்ட்டன்ட். த செகண்ட் ஒன், அவங்கள பார்த்து நம்ம பேசணும். அவங்க வந்திருப்பாங்க, நம்ம கை கொடுத்துட்டே இருப்போம், ஆனால் பட் வில் பி டாக்கிங் டு சம்படி எல்ஸ். ஸோ அது மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னீங்கன்னா நம்முடைய அந்த இம்ப்ரெஷன் வந்துட்டு இட் கோஸ் நெகட்டிவ். அண்ட் தென் தேர்ட் ஒன், எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் பிராண்டிங். ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாருமே we are into பிசினஸ் வேர்ல்ட். இப்போ மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பிராண்டிங்கை வந்து ஒரு பெரிய ஒரு டூலா அவங்க கருதுறாங்க இல்லைங்களா? எஸ் ஆர் நோ மெம்பர்ஸ்? எஸ் நான் யூ கேன் புட் சார் எஸ் இந்த சாட் பாக்ஸ். ஓகே, எஸ், ஓகே. Are you with me, members? If you are with me, you can put as yes in the chat box. Okay. Okay, good. So இப்போ இந்த பிராண்டிங் நம்ம பார்ப்போம். ஸோ இது யாருங்க அது? Who's this person? சாட் பாக்ஸ் அல்லது நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். நீங்க who is this person? Okay, Amitabh Bachchan. Amitabh Bachchan, okay. Okay, Amitabh Bachchan, okay. Actor, okay, good. Yes. So இப்போ அமிதாப் பச்சன் we most of us know as an actor ஆவோ அல்லது வந்துட்டு ஒரு பப்ளிக் பர்சனாவோ நமக்கு தெரியும் நமக்கு. ஆனா இந்த அமிதாப் பச்சன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மைண்ட்ல வரக்கூடிய விஷயங்கள் என்னங்க? நமக்கு வாட் ஆர் த திங்ஸ் தட் கம் டு அவர் மைண்ட்? நமக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம மைண்ட்ல தோணுது அவர் அந்த பேர் சொன்ன உடனே, அமிதாப் பச்சன் சொன்ன உடனே? நீங்க அன்மியூட் பண்ணி நீங்க பேசலாம். நீங்க சார் ஒரு ஃபெயிலியர் ஆனாலும் ஒரு குட் கம்பேக் கொடுத்த ஒரு ஆக்டர் அந்த ஏஜ்ல சார். எக்ஸலென்ட் சார். குரோர்பதியில எஸ், கான் பனேகா குரோர்பதியில வந்துட்டு அவர் வந்துட்டு he gave a comeback. வெரி குட் சார், சூப்பர் சூப்பர். எஸ், கலைவர்தன் சார் வந்துட்டு செலிபிரிட்டி சொல்றாங்க. ஸோ அவர் பேர் கேட்ட உடனே என்னுடைய மைண்ட்ல வர்றது ஒரு செலிபிரிட்டியா எனக்கு வர்றாருன்னு சொல்றாங்க. ஓகே சார், குட் சார். எஸ். ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு he gave a comeback. ஸோ ஃபெயிலியர்ல இருந்து he came out and he gave a success. ஒரு செலிபிரேட்னு வரும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்படிப்பட்ட ஆட்களை தான் வந்து அவங்களுடைய பிராண்ட் அம்பாசிடரா உள்ள கொண்டு வர்றாங்க. ஸோ அந்த பிராண்ட் அம்பாசிடரா உள்ள கொண்டு வரும்போது ஸோ என்ன பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பிராண்ட் அம்பாசிடருக்குள்ள அமிதாப் பச்சன் அப்படின்னு சொன்ன உடனே he brings a kind of a tradition. ஸோ நம்முடைய இந்தியன் ட்ரெடிஷனை சொல்ற மாதிரியான ஒரு பர்சனா பாக்குறாங்க. ஆல்சோ த பர்சன் who can be trusted. அண்ட் தேர்ட் ஒன், ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி. அவர் சொன்னா மக்கள் கேட்பாங்க அப்படிங்கிற நிலையில அவர் உருவாக்கி இருக்காரு. பிகாஸ் he is successful. ஸோ அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு அமிதாப் பச்சன் he endorses many of the brands. நிறைய பிராண்டுக்கு வந்து அவர் பிராண்ட் அம்பாசிடரா இருக்கிறார் அவர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னைக்கு எடுத்த இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. பட் தேர் ஆர் சோ மெனி பிராண்ட்ஸ். ஸோ கேட்பரி, தனிஷ்க், டாக்டர் ஃபிக்ஸிட், நவரத்னா. ஸோ அது சொல்லிட்டே போகலாம் நம்ம. ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் ஒன் எக்ஸாம்பிள். ஸோ இந்த கேட்பரிஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கேட்பரிஸ் வந்துட்டு ஸோ ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா ஒரு கான்ட்ரவர்சியல் மாட்டிச்சு அந்த கேட்பரி. என்ன கான்ட்ரவர்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சாக்லேட்ல வந்துட்டு புழுக்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. அல்லது இட் வாஸ் ரியல் ஆல்சோ. ஸோ அப்போ என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுடைய சேல்ஸ் வந்து இட் கோஸ் டவுன் டு 3%. அப்போ இன் 2004 என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கேட்பரி ஸோ இவரை வந்துட்டு அவங்களுடைய பிராண்ட் அம்பாசிடர் உள்ள கொண்டு வர்றாங்க. உள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறமா
அவரை கொண்டு போயிட்டு அவங்க ஃபேக்டரியில எல்லாம் ஒரு ஷூட் பண்ணி ஸோ அவர் வந்து அதை ப்ரமோட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ அன்னையிலிருந்து 2004ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே இஸ் பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் கேட்பரிஸ். ஸோ ரீசன் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கக்கூடிய ட்ரஸ்ட் இஸ் கிரியேட்டிங் இன் தி சொசைட்டி. ஸோ திஸ் இஸ் தி இம்ப்ரெஷன் தட் இஸ் கிவிங். ஸோ அமிதாப் பச்சன் அப்படின்னு சொன்னீங்கன்னா த ட்ரஸ்ட் ஒர்தி பர்சன். ஸோ அவர் சொன்னா அது கரெக்டா தான்ப்பா இருக்கும், அவர் வந்து கெட்ட சொல்ல மாட்டாரு. ஸோ அந்த ஒரு இம்ப்ரெஷனை he gives. ஸோ த எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அமிதாப் பச்சன் இஸ் த எக்ஸ்பிரஷன். அவருடைய கிரெடிபிலிட்டி, த ட்ரஸ்ட், ட்ரெடிஷன், அத்தாரிட்டி, தட் இஸ் தி எக்ஸ்பிரஷன். த ரிசல்ட் என்ன அப்படின்னா த கிரெடிபிலிட்டி. ஸோ அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். தட் இஸ் வை வி ஹவ் சோ மெனி பிராண்ட்ஸ் பீங் என்டார்ஸ்ட் பை அமிதாப் பச்சன். அண்ட் தென் வில் கம் டு தி நெக்ஸ்ட் பர்சன் ஆல்சோ. ஸோ இவர் நமக்கு எல்லாருமே தெரியும். எஸ் சார், நாங்க யாருங்க இவரு? எஸ், ஷாருக் கான். எஸ், ஷாருக் கான். எஸ். ஸோ சேம் வே தி அதர் பர்சனாலிட்டி. ஸோ இவருமே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ இஸ் பிட் ஆஃப் கான்ட்ராஸ்ட் டு தி அதர் பர்சனாலிட்டி. ஸோ அவரு கேரிஸ் கைண்ட் ஆஃப் அ ட்ரெடிஷன். ஆனா இந்த பர்சனாலிட்டி இவருடைய எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா எ கைண்ட் ஆஃப் அ கரிஸ்மா. ஸோ ஒரு அந்த எந்தூசியாசம் இ பிரிங்ஸ் இன் டு அவருடைய மூவிஸ் ஆகட்டும், அவருடைய ஷோ ஆகட்டும், எல்லாமே. இந்த செகண்ட் என்ன அப்படின்னீங்கன்னா தி குளோபல் ரெக்கக்னிஷன் he has got. ஸோ உலகம் ஃபுல்லாவே அவருக்கு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் தென் தி லைக்கபிலிட்டி. ஸோ அவருடைய அந்த சார்மிங் நேச்சர். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னாங்க, ஸோ இட் கிரியேட்ஸ் தி இம்ப்ரெஷன். ஓகே, ஷாருக் கான் வந்தாருன்னா அவங்க சொன்னா கரெக்டாக தான் இருக்கும். தட் இஸ் அ ரிசல்ட். எஸ், என்டார்ஸ் சோ மெனி பிராண்ட்ஸ். ஸோ இப்படிதான் நான் என்ன பண்றாங்க அப்படின்னீங்கன்னா, அந்த பிராண்ட்ஸ் எல்லாமே ஒரு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸை வச்சு என்ன பண்றாங்கன்னு சொன்னா they are trying to create a expression out of their characters. அது வந்து நம்ம மாதிரி இருக்கக்கூடிய கஸ்டமர் மனசுல அது ஒரு பெரிய இம்ப்ரெஷனை வந்து அது கிரியேட் பண்ணுது. ஸோ இஸ் தட் கிளியர் சோ ஃபார் மெம்பர்ஸ்? இஸ் தட் கிளியர்? எஸ் சார், எஸ் சார். Okay. Okay, great. So we'll move on to the next one. இப்போ let us come to the next one. இப்போ நம்ம இங்க என்லிஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய இது எல்லாத்துலயுமே ஏதோ ஒன்று நம்ம இருப்போம். நம்ம we are of course we are JC member. ஸோ நம்ம ஒரு அப்பாவா இருக்கிறோம், அம்மாவா இருக்கிறோம், ஓனரா இருக்கிறோம், எம்ப்ளாயா இருக்கிறோம், இல்லைங்களா? இப்படி இருக்கும்போது நான் இங்க ஜேசிஐல ஆன் டைம் நான் ஃபாலோ பண்ண அப்படின்னு சொன்னா என்னுடைய கிரெடிபிலிட்டி அல்லது இம்ப்ரெஷன் என்னவா இருக்கும்? ஸோ இந்த லெஃப்ட்ல உள்ளதெல்லாம் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்முடைய எக்ஸ்பிரஷன்ஸா எடுத்துக்கலாம். நம்ம we can take all this as a expression. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருக்குமரன் சார் அப்படின்னு சொன்னா திருக்குமரன் சார் ஆன் டைம் மீட்டிங் வந்துருவாங்க. தட்ஸ் an expression. ஓகே. ஸோ அப்போ ஜேசி மெம்பர்ஸ்குள்ள மைண்ட் என்னவா ஃபிக்ஸ் ஆகுங்க அவரை பத்தி? சார் அப்படின்னு சொன்னா ஆன் டைம் கரெக்டா இருப்பாருங்க மீட்டிங்க்கு. ஸோ தட் இஸ் தி இம்ப்ரெஷன் தட் வி ஆர் கிரியேட்டிங். ஒரு அப்பாவா இருந்தார் ஸ்தானத்துல இருக்கும்போது அப்பாவா இருந்தார் சொன்னா ஓகே, அப்பா வந்து இத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாரு, அல்லது இன்னைக்கு என்ன கூட்டு போகணும்னு சொன்னாருன்னா அந்த இடத்துக்கு கூட்டு போவாரு, எங்க அப்பா கூட்டு போவாரு. ஸோ தட் இஸ் தி இம்ப்ரெஷன் தட் ஐ எம் ட்ரைங் டு கிரியேட் இன் மை சைல்ட்ஸ் மைண்ட். ஸோ அப்போ இந்த 4 காலம்ஸுமே நம்ம ஒவ்வொருத்தருமே நம்முடைய லைஃப்ல ஃபிக்ஸ் பண்ண நம்ம ட்ரை பண்ணலாம் நம்ம. ஸோ நான் ஜேசிஐ மெம்பரா இருந்தேன்னு சொன்னா நான் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண முடியுமா என்னால? அல்லது என்னுடைய எல்லோ மீட்டிங்ஸை வந்து ஆன் டைம் நான் ஸ்டார்ட் பண்ணி ஆன் த டாட் என்னால் மீட்டிங் முடிக்க முடியுமா? என்னால் முடிக்க முடியுமா? ஸோ நான் ஒரு பேரண்டா இருந்தேன்னு சொன்னா நான் வந்துட்டு சொன்ன மாதிரி நான் நடந்துக்க முடியுமா என் குழந்தைகிட்ட? ஓனரா இருந்தா ஸோ ஆன் டைம் நான் வருவேன், ஸோ என்னுடைய ஒர்க்கை பார்ப்பேன், நான் முடிச்சுட்டு நான் வந்து போவேனா? சேம் வித் எம்ப்ளாயிஸ் ஆல்சோ. த செகண்ட் ஒன், கீப்பிங் அப் தி வேர்ட்ஸ். ஸோ இப்போ இந்த ஜேசிக்குள்ளேயுமே நம்ம வந்து நிறைய பார்க்கலாம் இல்லைங்களா?
ஸோ இப்போ சில பேர் நம்ம சீனியர் மெம்பர்ஸ் கேட்டால் சொல்லுவாங்க, நாங்கள் பண்ணும்போது நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க, இல்லைங்களா? பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல வந்து இதெல்லாம் கொஞ்சம் லேக்கிங்கா இருக்குது, மேபி இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து நல்லா பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்கள் மீட்டிங் வரோம்னு சொன்னா மீட்டிங் வந்துடும் நாங்க, இப்ப இருக்க மெம்பர்ஸ் மீட்டிங் சரியா வர்றதில்ல. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அவங்க. ஸோ இன்னையிலிருந்து இது நம்முடைய எக்ஸ்பிரஷனா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி we need to decide. So keeping up the words in our yellows, also in the family. ஸோ இது இல்லாதனால தான் நமக்கும் நம்முடைய ஸ்பௌஸ்க்குமே நிறைய டக் ஆஃப் வீல் நடக்கும், இல்லைங்களா? நம்ம சொல்லியிருப்போம், இல்லம்மா உன்னை வந்து கடைக்கு கூட்டு போறேன்னு சொல்லியிருப்போம் நம்ம. ஆனால் நம்ம வந்து மீட்டிங்ல வேலையிலையோ அல்லது வேலை விஷயத்திலையோ அல்லது மீட்டிங்ல இருந்துட்டு நம்ம அதை டோட்டலாக மறந்துட்டு இருப்போம். வீட்டுக்கு வந்த உடனே பயங்கர பெரிய அது ஒரு பெரிய பிரச்சனையாடும், இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு ஓனராக இருந்தோம்னு சொன்னா நம்ம சொல்லியிருப்போம், ஓகே நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொன்னா உனக்கு வந்து இன்சென்டிவ் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்போம் நம்ம. ஆனால் நம்முடைய ஒர்க் ப்ரெஷர்ல மறந்துட்டு இருப்போம் நம்ம. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த எம்ப்ளாயி அவன் நம்மகிட்ட சரியா பேச மாட்டான் அல்லது ஒர்க் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டான். ஸோ என்ன ரீசன் தேடி பார்க்கும்போது அது நம்ம சொன்ன வார்த்தை நம்ம வந்து காப்பாற்றாம வந்திருப்போம். ஸோ லைக் தட். ஸோ வாட் இஸ் தி இம்ப்ரெஷன் தட் ஐம் கிவிங் in my family, in my yellow, in my work? So இதெல்லாம் it creates a impression on their minds. And third one, giving the best. So நம்ம எந்த இடத்துல இருந்தாலுமே we need to give our own best. So whatever the role we may take in JCI, so அது வந்து ஆர்டினரி மெம்பரா இருக்கலாம் அல்லது ஒரு பிரசிடென்டா இருக்கலாம், செக்ரட்டரியா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ் த ரோல். ஸோ என்னுடைய பெஸ்ட்டை நான் வந்து கொடுக்கணும். ஏன்னா பிகாஸ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, என்னன்னு சொன்னா, கிவ் பெஸ்ட் டு த வேர்ல்ட் அண்ட் த பெஸ்ட் வில் கம் பேக் டு யூ. நம்ம எதை சிறந்ததா கொடுக்குறோமோ நமக்கும் சிறந்ததாவே நம்ம திரும்பி வருவோம்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நாம நம்முடைய பெஸ்ட்டை நம்ம கொடுக்க முயற்சி பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு மேபி நம்ம ஒரு சின்ன குரூப்பா இருக்கிறோம், மேபி ஐ கேன் டாக் ஓப்பன்லி ஆல்சோ. ஸோ நம்ம முன்னே இருந்த மாதிரி அந்த சாம் வந்து குறைஞ்சிட்டே வருது நம்ம ஜேசிஐக்கு. அது என்ன ரீசன் அப்படிங்கிறத we need to identify. ஸோ இப்போ நிறைய கிளப்ஸ் வந்து இட் இஸ் டேக்கிங் ஓவர், இல்லைங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக டேக் ஓவர் ஆகிட்டே இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது வாட் கைண்ட் ஆஃப் இம்ப்ரெஷன் தட் ஐம் ட்ரைங் டு கிவ் டு தி அதர் பீப்புள். ஸோ அதுக்கு என்னுடைய எக்ஸ்பிரஷன் என்னவா இருக்குது, நான் என்னுடைய மீட்டிங்ஸ் நான் கரெக்டாக நடத்துறேனா அல்லது என்னுடைய அந்த ஜேசி அப்படிங்கிற பிராண்டை கரெக்டாக கொண்டு போறேனா? ஸோ தட் இஸ் தி எக்ஸ்பிரஷன் தட் ஐம் கிவிங் டு தி சொசைட்டி. ஸோ லைக் தட். ஸோ இன் மை ஃபேமிலி ஆல்சோ நான் இந்த அளவுக்கு பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன், என் குழந்தைங்கிட்ட நான் பேசுறேன்னா, இல்லை என்னோட ஸ்பௌஸ்ட நான் கரெக்டாக பேசுறேன்னா, என்னுடைய ஒர்க்கர்ஸ்ட நான் பேசுறேன்னா. ஸோ அஸ் அ ஓனர் வி நீட் டு டாக் டு அவர் ஓன் எம்ப்ளாயீஸ். இல்லைன்னு சொன்னா நமக்கு தெரியாது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, நம்ம பேசணும். ஸோ இல்ல எங்களுடைய ஆர்கனைசேஷன் பெரிய ஆர்கனைசேஷனா இருக்கு அப்படின்னு சொன்னா வி வில் ஹேவ் சூப்பர்வைசர்ஸ். ஸோ அவங்ககிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ நான் என்ன பண்ணா பெட்டரா இருக்கும் அல்லது என்ன நடந்திருக்கு சொல்லிட்டு. எம்ப்ளாயியா இருந்தான்னு சொன்னா நான் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல எப்படி பெஸ்ட்டை கொடுக்க முடியும், ஸோ அதை நான் கொடுக்கணும். அண்ட் தி ஃபோர்த் ஒன், டிஸ்பிளே தி பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஸோ இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணாலும் த பெஸ்ட்டை நம்ம பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த டிஸ்பிளேயிங் தி பெஸ்ட் ப்ராக்டிஸ், ஐ ஜஸ்ட் கிவ் ஒன் எக்ஸாம்பிள். நான் வந்துட்டு நேஷனல் ட்ரெயினில் முடிச்சுட்டு எனக்கு வந்து ஹைதராபாத் பஞ்சாராஸ், ஸோ அங்கே வந்து ஒரு ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிதுங்க. ஸோ அங்கே நான் போயிருந்தேன். ஸோ என்னால் வந்து அது நம்பவே முடியல, த வே த ட்ரீட்டட் அஸ். ரயில்வே ஸ்டேஷன் நான் ட்ரெயின் ஏறி உட்கார்ந்ததுலேருந்து நான் அங்கே போய் இறங்கி ரூம் போடுற வரைக்குமே தே அசைன்ட் அ ஸ்பெஷல் மெம்பர் who took care of me. So that is the best practice that they are following in their own norms. ஸோ இப்படி நம்முடைய பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன இருக்குது, நம்முடைய எல்ஓஸ்லையும் நம்முடைய ஃபேமிலிஸ்லையும் நம்ம ஒர்க் பிளேஸ்லையும் என்னுடைய ஆர்கனைசேஷன்ல என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுத்தாலே the impression will be the best. Yes or no, members? Do you agree to what I'm saying? Yes, sir. Absolutely. Okay. Yes, others, are you following it up with me? Okay. Okay, good. So let us come to the last one.
என்ன அப்படின்னீங்கன்னா தி 20 ஆர் 80-20 பிரின்சிபல் சொல்றோம், அல்லது த பெரேட்டோ பிரின்சிபல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது என்ன அப்படின்னீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய 80% ரிசல்ட் வந்துட்டு இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி 20% ஆஃப் தி எஃபர்ட் தட் வி புட் இன். 20% நம்ம செய்யற வேலையை பொறுத்து தான் நம்மளுடைய 80% ஆஃப் தி ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்றாங்க. தட் இஸ் கால்ட் திஸ் பெரேட்டோ பிரின்சிபல் ஆர் 80-20 ரூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், லெட் அஸ் டேக் ஒன் எக்ஸாம்பிள். இப்போ என்னுடைய ஹெல்த்தை வந்துட்டு ஐ நீட் டு கீப் ஃபிட், என்ன நான் ஃபிட்டா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு நீங்க சொல்லுங்க, நான் ஒரு நாள்ல 5 ஹவர் ஒர்க் அவுட் பண்ணணுமா, அல்லது ஒரு 1/2 hour ஒர்க் அவுட் பண்ணா போதுங்களா? which is better? நீங்க பேசலாம் அல்லது சாட் பாக்ஸ்ல போடலாம். நீங்க ஐ வாண்ட் டு ஸ்டே ஹெல்த்தி, ஸோ அதுக்கு நான் வந்து சல்மான் கான் மாதிரி 5 hour பாடி பில்ட் பண்ணணுமா, அல்லது ஒரு 30 minutes நான் ஒர்க் அவுட் பண்ணா போதுங்களா ரெகுலர்லி? 30 minutes. ஓகே, ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட். அப்போ நம்ம ஹோல் டே ஒர்க் அவுட் பண்ண தேவையில்ல, எவ்ரிடே அந்த 1/2 hour 45 minutes நான் தொடர்ந்து பண்ணா போதும். ஸோ அது வந்துட்டு இட் வில் கிவ் மீ ஆர் இட் வில் கீப் மை பாடி ஃபிட். ஸோ அதுதான் என்னுடைய 80% ஆஃப் தி பாடியை வந்து எது ஃபிட்டா வைக்குதுன்னு சொன்னா, நான் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த சின்ன டைம் ஸ்லாட்ல செய்யக்கூடிய எக்ஸசைசஸ். ஸோ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னுடைய பெரிய ரிசல்ட் அப்படிங்கிறது நான் செய்யக்கூடிய அந்த 20% எஃபர்ட்ல இருந்து தான் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஏதோ கத்துக்கணும்னு நினைக்கிறேன் வச்சோங்களேன். இப்போ வந்துட்டு நவ் வி ஆர் இன்டு எல்லாம் ஏஐ வேர்ல்ட்ல இருக்கிறோம். ஸோ மிஷின் லேர்னிங்ல இருக்கிறோம், நம்ம எல்லாமே இருக்கிறோம். ஸோ இப்படி இருக்கும்போது என்னுடைய ஆர்கனைசேஷன்ல வந்துட்டு நான் வந்து புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நான் கத்துக்கிறதுக்காக மேபி ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த புது புது டெக்னாலஜி நான் கத்துக்க ஆரம்பிக்கலாம். ஸோ தட் வில் கிவ் மீ தி மோர் ரிசல்ட். ஸோ இதே போலதான் நம்மளுடைய இம்ப்ரெஸ் பண்றதுலையுமே கூட, ஈவன் இன் அவர் ஓன் எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம மாற்றும் போது தட் வில் கிவ் அ 80% ஆஃப் தி இம்ப்ரெஷன்ஸ் ஆன் தி அதர் மெம்பர்ஸ். நான் பெருசா நான் மாற்ற தேவையில்லை. நான் பேசக்கூடிய விதம், நான் நடந்துக்கூடிய விதம் என்னுடைய ஃபேமிலியில, டு அவர் ஓன் எல்லோ மெம்பர்ஸ், டு தி நெய்பர்ஸ் ஹூ ஆர் அரவுண்ட் அஸ். ஸோ அவங்க கிட்ட இஃப் ஐ எம் கிவிங் 20% ஆஃப் தி எஃபர்ட் in showing how I speak, how I behave, how I talk, so that will give 80% of the results. So இதுதான் இந்த 80-20 rule. Yes. So is that clear, members? Clear? Sir, are you all with me? Okay, right. Okay. So with that, we have almost completed the thing. இப்போ 1 or 2 members, இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி சொல்ல முடியுங்களா from the beginning? The feedback session also there, sir. Okay, then shall we go for the feedback, sir? Then போயிடலாங்களா? Yes, sir, of course. Okay. Yeah, we'll go, sir. Yes, sir. Yes, sir. சார் வந்து நல்ல டாபிக் எடுத்திருக்காரு, இம்ப்ரெஷன் பை எக்ஸ்பிரஷன். அதை அவர் ப்ரூஃபும் பண்ணிட்டாருன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அவரோட வே ஆஃப் அந்த கம்யூனிகேஷன், அந்த ப்ரெசன்டேஷனில் அவர் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு நான் ஃபீல் பண்ணேன் பர்சனலி. என்ன ஸோ சார் கேட்டிருக்காங்க, இதை வந்து யாராவது வந்து கீ பாயிண்ட்ஸை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் எனி ஒன் ப்ளீஸ் ட்ரை, அதர்வைஸ் ஐ வில் ட்ரை. Yes, sir. Good evening, sir. எஸ், சொல்லுங்க. Good evening, sir. Good evening, sir. Yes, sir. ஒரு டாபிக் கேட்கும் போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. இம்ப்ரெசிவ் பை எக்ஸ்பிரஷன் சொல்லும் பொழுது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க வந்து இந்த தாட்ஸ், நம்மளுடைய தாட்ஸு, இந்த எமோஷன்ஸ், இந்த ஃபீலிங், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து கொண்டு போகிறதுன்னு சொன்னீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வெர்பல் எக்ஸ்பிரஷன்,
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் இன் சோஷியல் என்டர்பிரினர்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் பிராண்டிங் சொல்லுங்க சார். 3 பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. அந்த வெர்பல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம 45. ஸோ ஒரு விஷயத்தை வந்து எத்தனை பாசிட்டிவ் இருக்கும் எத்தனை நெகட்டிவ் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ சர்வேல வேர்ல்டு ரிசர்ச் பண்ணும்போது அதில் வந்து இந்த பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நம்ம குழந்தைகிட்டயோ நம்ம வீட்டில் என்ன ஒரு 45 விஷயங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து அவங்க வேர்ல்டில் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் பண்ணும்போது அண்ட் 465 நெகட்டிவ் வந்து அவங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்போ நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வேல இந்த வெர்பல் எக்ஸ்பிரஷன் அவங்க பேசும்பொழுது நம்மளோட இந்த ஸ்பீச் ரொம்ப வந்து ஒரு கனிவா இருக்கணும், ஒரு பண்பா இருக்கணும். ஸோ அவங்ககிட்ட அந்த ஸ்மைலிங் இது எல்லாமே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்ல வந்து அந்த சோஷியல்னு சொன்னீங்களா, அதில் வந்து அந்த அந்த ஷேக் ஹேண்ட் கொடுக்கும்பொழுது நம்மளுடைய அந்த அந்த பாண்டிங் அவங்க அந்த கை வந்து கிரிப்பா கொடுக்கறதுல இருந்து நம்ம ஐ கான்டாக்ட் ஸோ அவங்க பார்க்கறதுல இருந்து ஸோ எல்லா விஷயங்களும் வந்து ஒரு எக்ஸ்பிரசிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிராண்டிங் சொல்லும்போது அந்த 2 பேரை நீங்க எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தீங்க. ஆக்டர் அமிதாப் பச்சன் அண்ட் ஷாருக் கான் சொல்லியிருந்தீங்க. அவள 3 முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷன் அப்படின்னு சொன்னீங்க, அவளுடைய அந்த பர்சனல் ட்ரஸ்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பப்ளிக் அவங்களுடைய அத்தாரிட்டி. ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு அம்பாசிடராக இருந்தார் ஒரு கேட்பரிஸ் சாக்லேட்டுக்கு. பட் அந்த சாக்லேட் கம்பெனி வந்து ரொம்ப லோவாக போயிருந்தது ஒரு நெகட்டிவான விஷயத்துக்காக. ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2014 இருந்து டில் டேட் வரைக்கும் அவர் வந்து அம்பாசிடரா இருக்காரு. என்ன அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை. ஸோ மக்கள் வந்து இவர் சொன்னா நம்புவாங்க, அவர் சொன்னா நம்புவாங்க அப்படின்றதுல ஒரு விஷயம். அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு அமிதாப் பச்சன் அப்படின்றவரு ஒரு நல்ல நேர்மையானவர். ஸோ அவர் சொன்னா அந்த விஷயம் வந்து கரெக்டா இருக்குன்றதுனால அந்த பிராண்டிங் வந்து அவர் கொண்டு வந்தாரு. ஸோ இப்போ இந்த 3 விஷயங்களும் நம்ம எடுக்கும் பொழுது நம்ம விஷயம் நடந்தது. இப்போ ஷாருக் கான் சொல்லும் போது என்னன்னா அவர் வந்து ஒரு சார்மிங் பர்சன், அதுக்கப்புறம் வந்து அந்த ரெகேஷன் அடுத்தவங்களுக்கு வந்து உலகம் ஃபுல்லா அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ அப்போ அவர் வந்து நிறைய இந்த ஹுண்டாய் மாதிரி நிறைய வந்து விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். அதுக்கப்புறம் அந்த கடைசியா வந்து என்ன சொல்லிங்க அப்படின்னா நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு ஒரு டாட் ஒர்க் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நல்லா இதுதான் ரொம்ப இதுதான் வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டச்சா இருந்தது சார். அது நம்ம வந்து ஒரு ஃபாதர் ஒரு மதர் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஓனர் எம்ப்ளாயி இருக்கும்போது இந்த 4 விஷயங்கள் சொன்னீங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்தது சார். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆன் டைம். ஸோ இப்போ வேறு எக்ஸாம்பிள் நம்ம ஜெய்சர் 100% 8:15 அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுன்னா ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து அந்த டைம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து நம்ம ஆன் டைம் நம்ம இருக்கோமா, ஸோ நம்ம ஒரு ஜேசிஎல் எப்படி இருக்கும், நம்ம வந்து ஒரு ஃபாதரா நம்ம என்ன நம்ம கேரக்டர்ல நம்ம மதரா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம எப்படி இருக்கும் அப்படின்றது. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீப்பிங் இன் த வேர்ட்ஸ் நம்மளுடைய பேசுகிற அந்த வேர்ட்ஸ் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிவிங் த பெஸ்ட் நம்மளுடைய பெஸ்ட்டை வந்து எப்படி கொடுக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே த பெஸ்ட் ப்ராக்டிஸ் நம்மளுடைய 80-20 நம்ம ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நல்ல அடுத்த லெவல் இருக்கணும் அப்படின்றத நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இந்த ஒரு 30 மினிட்ஸ்ல இது வந்து 1 டே ப்ரோக்ராம் மாதிரி ரொம்ப சிறப்பாக இருந்தது சார். ரொம்ப ரொம்ப எக்ஸ்பிரஸ் ஆகிட்டேன். நீங்கள் சொன்ன வச்சு நான் இதை ஃபாலோ பண்ண அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் அடுத்தவங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து எனக்குள்ள வந்து நினைக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். செல்வம் சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சூப்பரா அப்படியே ஒரு ஃப்ரம் த டாப் பீனிங்ல இருந்து கடைசி வரைக்கும் அப்படியே ஒரு ஸ்னாப்ஷிஸ் மாதிரி கொடுத்துட்டீங்க சார். எக்ஸலன்ட் சார், சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இனி ஒரு பார்ட்டிசிபெண்ட்டுக்கு இந்த வாய்ப்பு இருக்கு. வேற ஏதாவது ஒரு மிஸ் பண்ண? எஸ் சார், ப்ளீஸ் சார். கலிவர்தன் சார். Okay, thank you for the opportunity, sir. Hats off you, sir. Today faculty வந்து அமேசிங்கா உங்களுடைய பிரசன்டேஷன் இருந்தது. ரியலி தேங்க்யூ சார். கிரேட் சார். இந்த டாபிக்கை பார்த்த உடனே என்ன சாதாரணமா அதான சார் வந்து டாபிக்கை கொடுத்துருக்குறாங்க. பட் அதுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு கோர் இருக்கும். அது என்ன அப்படிங்கிற சர்ச்சிலே நான் மத்தியானத்துல இருந்து நான் வந்து ஒரு செஷன் எடுத்தேன்னா என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தா நான் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் சார். நீங்க உங்களுடைய பர்ஸ்பெக்டிவே வந்து என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கு. என்னன்னா மெயினா வந்து இந்த உங்கள்கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்ட இன்னைக்கு டேக்அவே என்னன்னா பெரிய ரிசல்ட் வரணும்னா ஒரு 20% எஃபோர்ட் போட்டா போதும். அது வந்து ஒரு பெரிய ஐகானிக் சார் என்னை பொறுத்தளவு. ஏன்னா நம்மளுடைய இன்றைக்கு இன்ட்ரோ பண்ணி ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கிற நம்மளுடைய திருக்குமரன் சாருக்கும் எனக்கு அடிக்கடி சண்டை வருங்க. எந்த ப்ரோக்ராமுக்கு போனாலும் 5 நிமிஷம் லேட் ஆனாலும் சரி, 1/2 அன் ஹவர் லேட் ஆனாலும் சரி, முதல்ல திட்டுவார். என்ன டைமுக்கு வர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லுவார். எனக்கு உள்ளுக்குள்ள பயங்கரமா வலிக்கும். நிறைய பேர்ட்ட புலம்பிட்டு இருப்பேன், நான் எவ்வளவு தூரத்துல இருந்து வரேன், ஏன் வந்து சார் வந்து என்னை வந்து என்கரேஜே பண்ண மாட்டாங்க அப்படியெல்லாம் வந்து நான் புலம்பிக்குவேன். ஆனா அதுக்கப்புறம் வீட்டுல ஒய்ஃப் கிட்ட சொல்லும்போது இல்லைங்க நீங்க தப்பு தாங்க, அவர் கேட்கிறாருன்னா வெல்விஷர் மட்டும்தான் உங்களுடைய தப்பை வந்து கேட்பாங்க, மற்றவங்க எல்லாம் ஓகே வெரி குட்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த பாயிண்ட் வந்து திருக்குமரன் சார் வந்து என்ன வந்து என்கரேஜ் பண்ணாம என்னுடைய அந்த விஷயத்த வந்து எனக்கு வந்து சொன்ன விதத்தை இன்னைக்கு நான் வந்து கனெக்ட் பண்ணும்போது எனக்காகவே இந்த ப்ரோக்ராம் இருந்த மாதிரி இருந்தது சார்.
ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இல்லை ட்ரைனிங். அதே மாதிரி ஆன் டைம் வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இனிமேல் வந்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறேன். இந்த கீப்பிங் அப் த வேர்ட்ஸ் அப்படின்னு வந்து கனெக்ட் பண்ணோம். நம்ம ஃபேமிலிலேயே வந்து இப்போ அப்பா அம்மா ஃபேமிலி, நம்ம ஒரு பிஸ்னஸில் இருந்தால் ஒரு ஓனர் கூடயோ சப்பார்டினேட்டு கூடயோ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க சர்வீஸ் ஜேசிஐ கூட நீங்கள் லிங்க் பண்ணி அந்த கனெக்ட் பண்ண விஷயம் வந்து இப்போ உள்ள ட்ரெடிஷனுக்கும் பர்சனல் ட்ரஸ்ட்டுக்கும் வந்து நம்ம எப்படி வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறத என்ன வந்து எனக்கு கம்பேர் பண்ணிக்க முடிஞ்சது சார். அந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாட் இஸ் எக்ஸ்பிரஷன் போட்டிருந்தீங்க. அதுல வந்து ஒரு எக்ஸ்பிரஷன்னா நம்மளோட தாட்ஸு, எமோஷன்ஸு, அந்த ஃபீலிங்கு, நம்மளோட பாடி லாங்குவேஜஸ்லாம் இருந்தா வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம சொல்லுவோம். அப்படின்னு நீங்க அந்த எப்படி அந்த எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து உங்களுடைய கண்டென்ட்ல அப்படியே இருந்தது சார். நான் டுடே வந்து ஐ லேர்ன்ட் a lot. Thank you very much for the opportunity, sir. Thank you, sir. Thank you, Kalavardhan sir. Super, sir. Great, sir. Great, sir. Really, sir, the definition நல்லா இருந்துச்சு சார். The process of expressing our feelings through action, அதாவது பாடி லாங்குவேஜ், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அந்த மாதிரி இதில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் வந்து அது வந்து ஒரு டெஃபினிஷன் நீங்கள் சொல்லும் போது நான் யோசிச்சு பார்த்தேன், இது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு. ரொம்ப அருமையாக இருந்தது சார். ரியலி கிரேட் செஷன். உண்மையிலே நான் திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்கள் செஷன் வந்து ஒரு காமாக ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிச்சு அப்படி தான் சொல்ல முடியும். கிரேட் செஷன் சார். Thank you. Thank you, sir. Thank you, sir. This is a time to use, sir. What are you feeling about this session? அப்படி உங்களோட ஒப்பீனியன் நீங்க எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். சார். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் எனக்கு. ஏன்னா வந்துட்டு நம்ம ஜேசி மக்களை வந்து திரும்ப பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. அது எஸ்பெஷலி செந்தில் சார் வந்து போன வாரம் எனக்கு மெசேஜ் அனுப்புனாங்க. அனுப்பிட்டு கேட்கும்போது எனக்கு வந்துட்டு ஏன்னா செந்தில் சார் நான் வந்துட்டு என்டிஎஸ் கோலீக்ஸ் நாங்கள் 2 பேரும். ஸோ அப்போ இருந்து தெரியும் சார் வந்துட்டு அவர் ஃபேஸ் எனக்கு ஞாபகம் வந்தாலே அவருடைய அந்த ஸ்மைல் தான் ஞாபகம் எனக்கு வரும். ஸோ எப்பவுமே ஒரு சிரிச்ச முகத்தோட இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து செந்தில் சார். ஸோ அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ஒன்னொன்னே என்னடா மெசேஜ் பார்த்தா அவர் கேட்டாரு, சார் ட்ரைனிங் எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டார். நமக்கு என்ன இருக்குது, நமக்கு ஜேசிக்கு அந்த சர்வீஸ் பண்றதை விட வேற என்ன நமக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஐ செட் எஸ் சார் சொல்லிட்டு. ஸோ அதே போல இம்மீடியட்டா தி ஃபாலோ அப் ஃப்ரம் தி டீம். ஸோ சார் உங்க போட்டோ கொடுங்க சார். திருக்குமரன் சார் வந்துட்டு சார் என்ன சார் ஒரு போட்டோ கூட இல்லையா அப்படின்னு அவர் கேட்டு நான் சொன்னேன், ஆக்சுவலா சார் நான் வெளியில இருக்கிறேன் போய் அனுப்புறேன் சார் சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணி அன்னைக்கு நைட்டு டிசைன்லாம் முடிச்சு எக்ஸாக்ட் எல்லாமே ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணீங்க சார். ஸோ தட் வாஸ் எக்ஸலண்ட். அதே போல எவ்ரி டே வந்துட்டு ஒரு ட்ரைனிங் செஷன் ஆர்கனைஸ் பண்ணி அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ சிம்பிள் திங் சார். ஏன்னா நம்மளுடைய எல்லா ஒர்க்கையும் நம்ம வந்துட்டு விட்டுட்டு நம்ம உட்காந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஷெடியூல் போட்டு ஸோ எனக்கு பிடிச்சது எல்லாத்தோட என்ன அப்படின்னீங்கன்னா ஆன் த டைம் ஸ்டார்ட். ஸோ அந்த டைம் ஸ்டார்ட் பண்ணதான் எனக்கு நம்ம ஜேசிஸ்ல எஸ்பெஷலி உங்க டீம் கிட்ட பிடிச்சது அதான் சார் எனக்கு. திஸ் இஸ் வாட் வி வாண்ட் டு கிரியேட் திஸ் கைண்ட் ஆஃப் அ கல்ச்சர் இன் அவர் ஓன் ஜேசிஸ் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ அதை நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க சார், உங்களுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா எக்ஸலண்ட் திங் அது. ஸோ அதே போல ஸ்டிக்கிங் டு த டைம். ஸோ தட் இஸ் ஆல்சோ எக்ஸலண்ட். ஸோ அந்த ஒரு ஷெடியூல் போட்டு அனுப்பிட்டார். எனக்கு வந்து செல்வம் சார் வந்துட்டு அஜெண்டா போட்டு சார் இந்த டைம் வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி பார்த்துட்டார். ஸோ அதையும் நான் பார்த்துட்டேன். ரைட், ஓகே இப்படிதான் பண்ணணும். ஸோ இட் வாஸ் எக்ஸலண்ட் திங். ஸோ எக்ஸலண்ட் ஷோ சார் பை தி டீம். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கு நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஒரு நல்ல செஷன் மீண்டும் ஒரு நல்ல செஷன் பார்த்த ஒரு மன திருப்தியோட இன்னைக்கு நாங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு தூக்கத்தை எடுப்போம் அப்படின்னு நம்பிக்கையோட இது வந்து எங்களோட தேங்க்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுற நேரம். இன்னைக்கு நமக்காக சார் வந்து அன்னைக்கு எவ்வளோ டைமில் எங்கே ட்ராவல் பண்ணுறதான்னு தெரில. கேட்ட உடனே சார் நான் உடனே ஒரு 1/2 hour அனுப்பிச்சிடுறேன் சார் ஃபோட்டோலாம் சொல்லி அவரை நாங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அதுக்கும் சேர்த்து இப்போ வந்து சாரியும் தேங்க்ஸும் சொல்லிக்கிறோம். ரொம்ப அருமையான ஒன்றும் இல்லை சார். ஒரு நல்ல செஷனை எடுத்து கொடுத்த உங்களுக்கு மிகவும் மீண்டும் ஒரு நன்றி மற்றும் இந்த நிகழ்விற்கு வருகை தந்து இத்தனை நேரம் உங்களுடைய நேரத்தை செலவு செய்து உங்களுக்கு ஒரு இந்த நேரத்தை பயனுள்ளதாக செலவு செய்த உங்கள் அனைவருக்கும் ஜேசிஐ ராணிப்பேட் பவர் சிட்டியின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். This is the time to adjourn the meeting. JCI India, Zone 16, JCI Ranipet Power City person, JCI online training program on living ethics is hereby adjourned. Thank you, sir. Thank you.